ஆஷா, நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நீதான் வேணும் சொல்றாங்களே, அப்படி உங்ககிட்ட என்ன தனி கவர்ச்சி? எனக்கு தெரியாத அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? பிராண்டி, விஸ்கி, ஆரம்? நோ, அதெல்லாம் சாப்பிட்டா போதை வந்துடும். அப்புறம் நான் வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். டீ காஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுறதா என் வழக்கம். You mean lemon tea? There you are. இதோ கொண்டு வரேன். ஆஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுவரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் என் கைரேகப்பட்டது கிடையாது. க்ளவுஸ் போட்டுக்குவேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆஷா, கதவை திறந்து வச்சுக்கிட்டு குளிச்சாதான் எனக்கு பிடிக்கும். வெரி நாட்டி. அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா? ஆஷா, 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 நீ அந்த ஷேக் கூட சந்தோஷமா இருந்தத வீடியோல பார்த்தேன். ஆஷா, சொல்லுங்க. நீ அந்த ஷேக் கூட உன் வியாபார சம்பந்தமா விவரமா பேசலையே, அதையும் வீடியோல ரசிச்சண்டி. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. செத்து போனவள நான் எப்படி சிங்கப்பூருக்கு அனுப்ப முடியும்? ஆஷாவோட போட்டோ எப்படி இந்த ஆல்பத்துல வந்தது? சாரி சார், போன மாசம் தயார் பண்ண ஆல்பம் அது. அதுக்குள்ள ஆஷா யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. சோ வாட்? உடனடியா ஆல்பத்துல இருந்து எடுத்துக்க வேண்டாம்? சாரி சார், மறந்துட்டேன். ஆஷா நம்ம கிட்ட வேலை செஞ்சதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இனிமே இங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கோ. கான்ஸ்டபிள். எஸ் சார். நீ இங்கே நில். இன்ஸ்பெக்டர், கொலை நடந்த போது இருந்த எந்த பொருளும் இடம் மாறல. எல்லாம் வெச்ச இடத்துல இருக்கும். நானே இருந்து சீல் பண்ணிருக்கேன் சார். சோ எல்லாம் அப்படியே இருக்குங்கிறீங்களா? ஆமா சார். கொலை செய்யப்பட்ட பொண்ணோட பாடியை காணுமே. அது எப்படி சார் இருக்கும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவ கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கத்தி பிடியில சிதம்பரத்தோட கைரேகை தான் இருக்கு. சோ அவன் தான் சார் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் எ கெஸ், ஒரு யூகம் தான். இங்க பாத்தீங்களா சார்,
இந்த ஆஷ்டே ஃபுல்லா சாம்பல் இருக்கு. அணைச்ச சிகரெட் விட்டு ஒண்ணு கூட இல்ல. அதுக்கு என்னங்கிறீங்க? சிகரெட்டை கூட ரொம்ப ஜாக்கிரதையா வெளியே போய் அணைச்சிருக்கா சார் இந்த சிதம்பரம். சிதம்பரமா? இட் இஸ் ஜஸ்ட் எ கெஸ். ஒரு யூகம்தான். இன்ஸ்பெக்டர், எஸ். இந்த சேர்ல உட்காருங்க. உட்காருங்க சார். உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பாருங்க. எஸ். பாத்ரூம்ல நான் நிக்கிறது தெரியுதா? எஸ். கொலை செய்யப்பட்ட ஆஷா கதவை திறந்து வச்சுட்டு குளிச்சிருக்கா சார். அத கொலைகாரன் உங்க இடத்துல இருந்து பார்த்து ரசிச்சிருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு கிளியரா சொல்றீங்க? அவ கதவை சாத்தி வச்சுட்டு குடிச்சிருக்கலாம் இல்லையா? இட் இஸ் ஒன்லி எ கெஸ். என்னுடைய யூகம் தான். நான் நினைக்கிறேன் கொலைகாரன் ஆஷாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கணும். இல்லைன்னா அவனை பெட்ரூம் வரைக்கும் அவன் அலோவ் பண்ணிருக்க மாட்டா. அந்த ஆஸ்திரேலியா அவ்வளவு சாம்பல் இருக்காது. சோ அவன் உட்கார்ந்து இருக்கான்னு தெரிஞ்சும் ஆஷா உள்ள குளிச்சிருக்கா. அதை அவன் பார்த்து ரசிச்சிருக்கான். அகைன் இட் இஸ் மை கெஸ். என்னுடைய யூகம் தான். இந்த கப்பன் சாசர்ல டீ காஷன் குடிச்ச மிச்சம் இருக்கு. இது ஆஷா குடிச்சாளா சிதம்பரம் குடிச்சானா அது ஒண்ணுதான் சார் தெரியல. இன்ஸ்பெக்டர் சார். எஸ். கொலைகாரனுக்கு தான் சார் டீ டிகாஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு டீ டிகாஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? காஞ்ச எலுமிச்சம்பழம் இங்க இருக்கு. ஆஷாவே டீ காஷன் குடிச்சிருக்கலாம் இல்லையா? அதுல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கிற பழக்கம் அவளுக்கே இருந்திருக்கலாம் இல்லையா? குட் கொஸ்டின். வாங்க என் பின்னாடி. என் யூகம் சரியா போச்சு இன்ஸ்பெக்டர். வெறும் டிகாஷனை சாப்பிடுற பழக்கம் ஆஷாவுக்கு இருந்திருந்தா அவ வீட்டு ஃப்ரிட்ஜ்ல எதுக்கு சார் இவ்வளவு பால்? சோ வந்தவனுக்கு தான் டீ டிகாஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் டீ டிகாஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுற பழக்கம் இருந்திருக்கு. குட் மார்னிங் பீமாராவ். குட் மார்னிங். காபி சாப்பிடுறீங்களா? முதல்ல கன்னித்தீவு, அப்புறம் தான் காஃபி. உங்க பேப்பர் அங்க இருக்கு. என்னால நம்பவே முடியல சார். மிஸ்டர் மாசிலாமணி தான் இவ்வளவுக்கும் காரணமா? என்னாலையும் தான் நம்ப முடியல. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மிஸ்டர் மாசிலாமணி வீட்டுல எனக்கு லஞ்ச். அப்ப கரெக்டா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு போன் வரணும். என்னன்னு போன் பண்ணணும்? நான் சொல்றபடி போன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சேது, ஹலோ, யார் பேசுறதுங்க? சிஐடி உங்களுக்கு தானுங்க போன். பீமாராவ், முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். போலீஸ்காரனுக்கு சாப்பாடு தூக்கலாம் கிடையாது சார். ஹலோ. வெரி குட் அருண், ஒரு கிளாட் நியூஸ். துலுக்கப்பட்டி போலீஸ் முகமூடி கொள்ளக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். நீங்க என்ன செய்றீங்க? அந்த முகமூடி கொள்ளக்காரங்களை மதுரைக்கு நேரா கூட்டிட்டு போக சொல்லுங்க. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸையும் சிதம்பரத்தையும் மதுரை கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா சிதம்பரம் தான் உங்களை அடையாளம் கண்டு சொல்லணும். ஓகே? சாரி சார், நான் உடனே போயாகணும். அருண், நீங்க என்ன செய்யற? உமாவை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ற. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸ் சிதம்பரத்தை மதுரை கூட்டிட்டு போறச்ச அவங்களுக்கு தெரியாம நீ ஃபாலோ பண்ற. சிதம்பரத்தோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மட்டும் நீ தலையிடுற. அதர்வைஸ் போலீஸ்காரனுடைய டியூட்டில நீ தலையிடுறது இல்ல. ஓகே சார், நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ அசிஸ்டன்ட், நீ என்ன செய்யணும் நான் சொல்றேன். நான் என்ன செய்ய போறேன் நீ கேட்காத. ஓகே? சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். வாவுமா.